வாழ்க வளமுடன். வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நம்முடைய குரு வேதாத்ரி மகரிஷினுடைய 19வது மகா சமாதி தினத்தை முன்னிட்டு உலக அமைதி கருத்தரங்க நிகழ்வில் 24 அமைப்புகளை சார்ந்த ஞானிகள் காலை 9 மணி முதல் நம்மோடு இணைந்து சிறப்பாக நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து அமைப்புகளினுடைய நோக்கமும் ஒரே மாதிரியாகவே இருக்கின்றது. பாருங்க, உலக அமைதி, ஜாதி மத இனமொழி சமயமற்ற சமுதாயம், மனித நேயம், அன்பு, கருணை, மனதை மகிழ்ச்சியாக வைத்து தனி மனிதன் எப்படி வாழ்வது என்பது குறித்து பல விஷயங்கள் ஒரே மாதிரியாக தான் இருந்தது. தொடர்ந்து பகவத் மிஷன் என்ற அமைப்பிலிருந்து தொழிலதிபர் ஜீவமணி ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த இணைப்பிலே இணைந்துள்ள அனைத்து மனித தெய்வங்களையும் இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் வணங்கியும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தியும் வரவேற்பதிலே பெருமகிழ்வு அடைகின்றோம். வாழ்க வளமுடன். பகவத் மிஷன் என்ற அந்த அமைப்பை பற்றி, ஸ்ரீ பகவத் ஐயாவை பற்றியும் ஒரு சிறு குறிப்பு. ஆன்மீகத்தின் மிக உயர்ந்த நிலை என்பது ஞானம் மற்றும் முக்தி என்ற விடுதலை. ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் தென்னகத்தில் உள்ள புண்ணிய நகரமான திருச்செந்தூர் அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமத்திலே 1948ஆம் வருடம் பிறந்தவர். அவர்கள் தனது 18 வயதிலிருந்தே ஆன்மீக தேடல், அவருடைய ஆன்மீக தேடல் தொடங்கி 40 ஆண்டுகள் கடும் தவம் புரிந்து தனது 58வது வயதிலே ஞானம் பெற்று நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த மகான். இவர் தான் பெற்ற ஞானத்தை அனைவருக்கும் எளிதாக கொடுக்கும் வகையிலே புதிய வழிமுறைகளை கண்டுபிடித்துள்ளார்கள். அதை உலகம் முழுவதும் கொண்டு செல்லும் உயர்ந்த பணியை செய்து வருகின்றார்கள். இவரால் ஞானம் பெற்றவர்கள் ஆயிரக்கணக்கானோர் ஞானியாக வாழ்ந்து வருகின்றார்கள். ஞானம் பெறுவதன் மூலம் கவலை, பயம், கோபம், வருத்தம் போன்ற எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விடுபட்டு சிறப்பாக மகிழ்ச்சியாக வாழலாம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. சேலம் அருகாமையில் உள்ள அயோத்தியப்பட்டினம் என்ற இடத்திலே 2016 ஜனவரி 26ஆம் தேதி ஆசிரமம் அமைத்து தொண்டு செய்து வருகின்றார்கள். ஸ்ரீ பகவத் ஐயாவால் உருவாக்கப்பட்ட சிறப்பு வாய்ந்த உயர்நிலை தியான முகாம் ஒவ்வொரு மாதமும் நடைபெற்று வருகின்றது. பகவத் ஐயா சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம் மனதில் வரக்கூடிய பிரச்சனைகள் தானாக வரும், தானாக போகும், இதுக்கு நாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை என்று பலமுறை சொல்ல, நம்மிடம் பல மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்றும், சும்மா இரு சுகமா இரு என்றும் அழகாக சொல்றாங்க. ஸ்ரீ பகவத் ஐயாவுடைய தத்துவங்களையும் மனம் சார்ந்த செய்திகளையும் நம்மிடம் 20 நிமிடம் சிறப்புரை கொடுப்பதற்காக பகவத் ஐயாவுடைய சிஷியரான தொழிலதிபர் KS ஜீவமணி ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. ஐயா அவர்கள் சேலம் மாவட்டத்தை சார்ந்தவர்கள். வேதாத்ரி மகர்ஷி அவருடைய பொற்கரங்களால் பிரம்மஞானம் பெற்று துணை பேராசிரியராக சேவை செய்து வருகின்றார்கள். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களுடன் 18 ஆண்டு காலமாக இணைந்து ஸ்ரீ பகவத் மிஷன் நிறுவனத்தினுடைய பொருளாளராகவும் தொண்டாற்றி வருகின்றார்கள். மேலும் AS ஃபேஷன் நிறுவனராகவும் தொண்டாற்றி வருகின்றார்கள். பகவத் மிஷனும் உலக அமைதியும் என்ற தலைப்பிலே நம்மிடம் சிறப்புரையாற்ற ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என்னுடைய ஆடியோ நல்லா உங்களுக்கு கேக்குதுங்களா? கரெக்டா இருக்கா? கேக்குதுங்க ஐயா, சிறப்பா இருக்கு. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக உயர்ந்த ஒரு மகான் என்றால் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். பல விஷயங்களை வெளிப்படையாக சொல்லி உண்மையை உலகிற்கு உணர்த்தியவர் வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள். வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு என்று சொன்னால் மனித மனம் எப்படி இயங்குகிறது என்பதை மிக அழகாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஐயா முடிவாக கண்டுபிடித்த அந்த முடிவைத்தான் தொடக்கமாக கொண்டு இந்த உலக மக்கள் அனைவருக்கும் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ பகவத் மிஷன் மூலமாக ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி மனதை பற்றிய ரகசியத்தை உலகிற்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். அதாவது உலக அமைதி பெற வேண்டும் என்றால் தனி மனித அமைதி முதலில் வேண்டும். தனி மனிதன் நிம்மதியாகவும் எல்லா பிரச்சனைகளும்
எளிதாக எதிர்கொண்டு மன அமைதியோடு வாழ வேண்டும் என்றால் ஞானம் என்பது மிகவும் அவசியமான ஒன்று. நிம்மதியாக வாழ்வதற்கு ஒவ்வொரு மனிதன் நிம்மதியாக மன அமைதியோடு வாழ்ந்தான் என்றால் ஒவ்வொரு மனிதனும் வாழும்போது உலக அமைதி என்பது மிக எளிதில் வெற்றிவிடும். அதற்கு என்ன செய்யணும்? ஒரு மனிதன் அமைதியோடு வாழ்றதுன்னா என்ன காரணம்? எப்படி வாழணும் அப்படின்னா, அவனுக்கு மனம் என்றால் என்ன? எண்ணங்களின் தொகுப்பை தான் நம்ம மனம் அப்படின்னு சொல்றோம். நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? இந்த எண்ணங்கள் மூலமா தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதாவது நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, திருக்குறள்ல ஒரு குறள் சொல்லுவாங்க, ஒரு பொழுதும் வாழ்வதறியார் கருதுவ கோடியும் அல்ல பல. அது ஒரு பொழுதும் வாழ்க்கைனா என்னன்னு தெரியாது, ஆனா கற்பனையான எண்ணங்களால வாழ்ந்துட்டே இருப்பாங்க. ஒரு மன போராட்டத்தோட, பயத்தோட, கவலையோட, வருத்தத்தோட, எண்ணங்களோடு தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்களே தவிர ஒரு பொழுதும் நிதர்சனமான வாழ்க்கை வாழ மாட்டாங்க. அது பல எண்ணங்களோடு இல்லை, ஒரு கோடி எண்ணம் இல்லையா, பல கோடி எண்ணங்களோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிம்பாங்க. அப்போ நமக்கு எண்ணம் தான் வாழ்க்கையா மலருது. அந்த எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதா மிக முக்கியமான விஷயம். எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்றோம். திருக்குறள் இன்னொரு குறள் இருக்கு, உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல். மனசால கூட மற்றொரு பொருளை அபகரித்துக்கணும், மற்றொரு துன்பத்தை கொடுக்கணும்னு நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவு எண்ணத்தை நாம் நல்லபடியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மிக முக்கியத்துவம் இங்க தெரியுது. சரி, எண்ணத்தை நம்மால நல்லபடியாக வைத்துக் கொள்ள முடிகிறதா? எண்ணத்தை நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடிகிறதா? இதுதான் கேள்வி. யாரால முடியுதா? எவ்வளவோ முயற்சி பண்றோம். எண்ணத்தை எப்படி சரி பண்றது? எண்ணம் என்பதே, எண்ணம் வெளிப்பட்ட விட்டுதான் இப்படி ஒரு எண்ணம் வந்ததுன்னு நமக்கு தெரியுது. எவ்வளவோ நெகட்டிவான எண்ணங்கள் வருது, எதிர்மறை எண்ணங்கள் வருகிறது, பயம், கோபம், வருத்தம், ரொம்ப மோசமான எண்ணங்கள் கூட வருது. அது எப்படி நம்ம சரி பண்றது? அது சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும்? நாம எத்தனையோ தியானங்கள் இருக்கிறோம், தியானங்கள் மூலம் மனசை கட்டுப்படுத்தலாம்னு பாக்குறோம், மனசை உருளைப்படுத்தி தியானங்கள் இருக்கிறோம். இது எப்படி இருக்குதுன்னா, கொஞ்ச நாள் நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் என்னன்னா பழையபடிக்கு என்ன ஆகுது, எண்ணங்கள் மோசமான எண்ணங்கள் வெளிப்படுது, எதிர்மறையான எண்ணங்கள் வெளிப்படுகிறது. இந்த எதிர்மறையான எண்ணங்கள் நம்ம உடலில் எதிர்மறையான ரசாயனங்களை உற்பத்தி செய்து உடல் நோயையும் உண்டாக்குது. ஹோமியோபதி மருத்துவமே பாத்தீங்கன்னா மனதினுடைய உணர்ச்சிகளை வைத்துதான் ஹோமியோபதி மருந்தே கொடுக்குறாங்க. அப்ப நமக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்கள் உணர்ச்சியாக மாற்றம் அடைந்து மோசமான எண்ணங்கள் மோசமான ரசாயன மாற்றத்தை நம் உடலில் உற்பத்தி செய்து நோயை உண்டாக்குகிறது. இதுக்கு தீர்வு தான் என்ன? எண்ணத்தை எப்படி நம்ம சரி பண்ண முடியும்? இதுதான் வழி இருக்கா? எண்ணம் நல்லா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும், எண்ணம் நல்லா இருந்தா நம்ம பேச்சு நல்லா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும். எண்ணத்தை சரி செய்வது எப்படி? ஒவ்வொரு ஆன்மீகமும் கையில் எடுக்கக்கூடிய விஷயம் இதுதான். எண்ணத்தை சரி செய்வது எப்படி அப்படிங்கிறதா ஒவ்வொரு ஆன்மீகமும் கையில் எடுக்கு. வேதாத்திரி மகரிஷி அவர்கள் மிக அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? எண்ணங்களின் தொகுப்பு தான் மனம். மனதை நம்ம அடக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா முடியல. மனதை அடக்க நினைத்தால் அலையும், மனதை அறிய நினைத்தால் அடங்கும். இந்த இரண்டு வாக்கியங்கள், மனதை அடக்க நினைத்தால் அலையும், மனதை அறிய நினைத்தால் அடங்கும். இந்த இரண்டு வாக்கியங்களுள் மிகப்பெரிய உண்மை புதைந்து கிடக்கிறது. இந்த இரண்டு வாக்கியங்களை தான் ஸ்ரீ பகவத் மிஷனுடைய தாரக மந்திரமாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மனிதனும் ஞானம் அடைய வேண்டும் என்று இந்த இரண்டு வாக்கியங்களினுடைய அர்த்தத்தை தான் விளக்கி கொண்டிருக்கிறோம். நம்ம எனக்கு கோபம் வரக்கூடாது, எனக்கு பயம் வரக்கூடாது, எனக்கு வருத்தம் வரக்கூடாது, வேதனை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது மனதை அடக்க நினைக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையே மனதை கொண்டுதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு பிரச்சனை என்பதே மனம் சார்ந்துதான் இருக்கு, புறம் சார்ந்து இல்லவே இல்லை. ஒரு சின்ன கதை சொல்றேன் நான். ஒரு குடும்பஸ்தன் இருந்தான். அவனுக்கு வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை. குடும்பத்திலையும் நிம்மதி இல்லை, தொழிலையும் வருமானம் இல்லை, ரொம்ப போராட்டமா இருக்கு. இரவு படுத்து அவனுக்கு தூக்கமே வர்றதில்லை, என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு ஞானியை சந்திக்கிறதுக்காக போறான், அவருடைய ஆசிரமத்துக்கு போறான்.
ரொம்ப தூரம் பயணப்பட்டு போறான். காலையில கிளம்புனவன் அங்க போய் சேர்றதுக்கு மாலை 7 மணி ஆயிடுது, இரவு ஆயிடுது. ஞானி அங்க இருக்கிறாரு. சுவாமி, எனக்கு வந்து ரொம்ப மனப்பிரச்சனை இருக்கு. எனக்கு வந்து ஏன்னா வீட்டுல குடும்பத்திலையும் பிரச்சனை, தொழிலையும் பிரச்சனை, சமுதாயத்திலையும் எனக்கு வந்து பிரச்சனை இருக்கு. எப்படி இந்த பிரச்சனை வெளியே வர்றதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப போராட்டம், வாழ்க்கையே ரொம்ப போராட்டமா இருக்கு. நான் எல்லாமே நல்லா பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா எல்லாத்துலயுமே பிரச்சனையா இருக்கு. எனக்கு ஒரு தீர்வு வழங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அந்த ஞானி சொல்றாரு, ரொம்ப களைப்பா வந்திருப்பப்பா. மாலையில் 4 மணி 7 மணி ஆயிடுச்சு. நைட்டு நல்லா உறங்கு. காலையில நம்ம பேசிக்கலாம். காலையில உனக்கு என்ன பண்றதுன்னு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி சாமி, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். அவர் சொல்றாரு, நீ ரொம்ப களைப்பா வந்திருக்கிற, என்னுடைய படுக்கையறையை கொடுக்குறேன். இந்த படுக்கையறையில நிம்மதியா தூங்கு. இது வந்து ஒரு விசேஷமான படுக்கை. உனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நல்லா தூங்கி எந்திரி, காலையில பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நல்லா நிம்மதியா தூங்கு, என் படுக்கறை, எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, நீ என் படுக்கையில படுத்துக்க சொல்லிட்டு கொடுக்குறாரு. அப்பாடான்னு சொல்லிட்டு இவனும் போய் படுக்கையில படுக்கிறான். அது உண்மையிலேயே ரொம்ப விசேஷமா இருக்கு. படுத்து அப்படி மெது மெதுன்னு இருக்கு. அப்படி இவன் களைப்பெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. அப்படி திரும்பி படுத்தாலும் வருடி கொடுக்குது, முதுவெல்லாம் வருடி கொடுக்குது. இந்த மெத்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன் மட்டும் இல்லாம இதுவும் முதுகு வருடுற மாதிரியே இருக்குது. முதுகு வந்து ஒரு பிடிச்சுடுற மாதிரியே இருக்குது. இப்படி ஒரு அற்புதமான படுக்கையா, பரவாயில்லையே சொல்லிட்டு நல்லா தூங்குறான். நிம்மதியா தூங்குறான். நடு ராத்திரி ஒரு மணி இருக்கும். யாரோ கதவு தட்டுறது. இவன் யாரு? ஞானி எங்கேயோ வெளியே போயிருக்காரு, இப்ப யார் கதவு தட்டுவாங்க சொல்லி முடிச்சு பாக்குறான். சரின்ட்டு யாராகுன்னு தெரியலன்ட்டு கதவு திறந்தா வெளியே வந்து ஞானி நின்றுட்டு இருக்காரு. சுவாமி, நீங்க நிக்கிறீங்க, என்ன அது, ஏன் இந்நேரத்துல வந்திருக்கீங்களேன்னு சொல்லிட்டு கேட்கறான். சுவாமி அவர் சொல்றாரு, ஞானி சொல்றாரு, இப்ப நான் அவசரத்துல போகும்போது என்னுடைய செல்ல பிள்ளையை நான் மறந்து விட்டுட்டு போயிட்டேன். அவன் ரொம்ப நல்ல பிள்ளைப்பா, உனக்கு ஒன்றும் தொந்தரவு பண்ணியிருக்க மாட்டானே அப்படிங்கிறாரு. செல்ல பிள்ளையா? என்னுடைய பெட் அனிமல்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏதாவது நாய்க்குட்டி இருக்கா, பூனைக்குட்டி இருக்கான்னு கட்டில பாக்குறான். ஒன்னையுமே காணும். சுவாமி அப்படி ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியலையேன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இல்ல இல்ல, நீ தான் நவருன்னு சொல்லிட்டு அந்த பெட்டை தூக்கிட்டு உள்ளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கருநாக பாம்பு எடுக்கிறாரு. அது ஒரு 7-8 அடிக்கு இருக்குது. அந்த பாம்பு எடுத்து, இது ரொம்ப செல்ல பிள்ளைப்பா, நான் போகும்போது எடுத்துட்டு போயிருக்கணும், மறந்துட்டேன், நீ இனிமே நிம்மதியா தூங்க சொல்லி தூண் போட்டு போயிட்டாரு. அதுக்கு மேல அவனுக்கு தூக்கம் வருமா? அவன் பாக்குறான். ஐயோ, முதுவெல்லாம் வருடி கொடுத்த மாதிரி இருந்ததெல்லாம் வந்து இந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன் நினைச்சிட்டு இருந்தேனே, இந்த பாம்பு தானா அப்படின்னு சொல்லி பயப்படுறான். ஐயோ, நம்ம இப்படி வந்து பாம்பு கூட போய் படுத்து இருந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு அவனுக்கு நடுங்கிட்டு இருக்கிறான். கட்டில பாக்குறான், ஜன்னலை பாக்குறான், மேல பாக்குறான், எல்லா பக்கமும் பார்த்துட்டு சரி ஒண்ணு இருக்கா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு படுக்கிறான். கட்டில ஒரு கிரீச்சின் சத்தம் வந்தா கூட பயப்படுறான். ஐயோ, இது பாம்பா இருக்குமோ அப்படின்னு பயப்படுறான். அவனால் நிம்மதியா அதுக்கு மேல தூங்கவே முடியல. ஒரு வழியா ஒட்ட ஒட்ட முழிச்சிட்டு இருக்கான். காலையில ஒரு 6 மணி ஆகுது. அந்த ஞானி வராரு. வந்து கதவை திறக்கிறாரு. என்னப்பா, நல்லா தூங்குனியா அப்படின்னு கேட்கிறாரு. இவன் பெட் விட்டு இறங்கி வரான். அப்படியே கண்ணெல்லாம் சிவப்பா இருக்குது. தூக்கம் கெட்டு போய் ஒரு மாதிரி களைப்பா இருக்கிறான். பயந்து நடுங்கிட்டு இருக்கிறான். அவர் வர்றாரு. என்னப்பா, நல்லா தூங்குனியா அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க 1 மணிக்கு நடுராத்திரில வர வரைக்கும் நிம்மதியா தூங்கிட்டு இருந்தேன் சுவாமி. நீங்க வந்து இந்த பாம்பு எடுத்துட்டு போனீங்க பாத்தீங்களா, அதுக்கப்புறம் என் தூக்கம் எங்க போச்சுன்னே தெரியல. என்னால தூங்கவே முடியல. பயந்து நடுங்கிட்டு தான் இருந்தேன் அப்படிங்கிறான். அப்ப கேட்கிறேன், ஏப்பா பயந்து நடுங்கிட்டு? அதான் இதுக்கு பாம்பு எடுத்துட்டு போயிட்டேனே அப்படிங்கிறாரு. என்னால தூங்கவே முடியல சாமி, ரொம்ப பயமா இருக்கு, எங்கேயாவது இருக்குமோன்னு பயமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப கேட்கிறாரு, நீ பாம்பு கூட இருந்தவர்களும் நல்லா நிம்மதியா தூங்குன, பாம்பு உன் கூட தான் இருந்துச்சு, அப்ப நல்லா நிம்மதியா தூங்குன. நானும் வந்து 1 மணிக்கு வந்து பாம்பை எடுத்துட்டு போயிட்டேன். பாம்பு எடுத்துட்டு போனோட அவன் தூக்கம் போயிடுச்சுன்னு சொல்ற. உன்னுடைய பிரச்சனைக்கு காரணம் பாம்பா, பாம்பை பற்றிய நினைவா அப்படின்னு கேட்கிறாரு. இவன் ஆச்சரியமா பாக்குறான். பாம்பு கூட இருந்தப்ப நம்ம நிம்மதியா தூங்கிட்டோம். பாம்பு வந்து பெட்ல இருந்து எடுத்துட்டு போன விட்டு நம்ம தூக்கம் போயிடுச்சு. அப்ப எது பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, பாம்பு பிரச்சனையா, பாம்பை பற்றிய நினைவு பிரச்சனையா அப்படின்னா, அவனுக்கு பாம்பை பற்றிய நினைவு தான் பிரச்சனையா இருக்கு. அப்ப நமக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மனசு இருக்குது பாத்தீங்களா, புறச்சூழ்நிலை ரொம்ப நல்லா இருந்தா கூட மனசுல வந்து பிரச்சனை வந்துட்டா அதை தான் நமக்கு பிரச்சனையா தெரியுது. சூழ்நிலை வந்து மோசமா இருந்தா கூட அது மனசுல பிரச்சனையா தெரியலன்னா அது பிரச்சனையா தெரியறது இல்லை. அப்போ நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மனம் சார்ந்துதான் இருக்கு, நம்முடைய எண்ணம் சார்ந்துதான் இருக்கு. அப்ப எண்ணத்தை நம்ம எப்படி சரி பண்றது? அது வழி இருக்கா?
அது தியானம் தான் பண்ணி ஆகணுமா, இல்ல வேற ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கும் போதுதான் மகரிஷி அவர்களுடைய கூற்று, மனதை அடக்க நினைத்தால் அலையும், மனதை அறிய நினைத்தால் அடங்கும். இதனுடைய எலாபரேட் விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கணமே நீங்க ஞானம் பெற்று விடலாம். மனதை அடக்க நினைத்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு இந்த எண்ணம் வரலாம், இந்த எண்ணம் வரக்கூடாது, எனக்கு எப்பவுமே பாசிட்டிவ் எண்ணம் தான் வரணும், நெகட்டிவ் எண்ணம் வரக்கூடாது அப்படின்னு மனதை சரி பண்றதுக்காக நீங்க போராடுற வரலும் மனம் சரியாகாது, எண்ணம் சரியாகாது. மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வரக்கூடிய எண்ணம் எல்லாம் வந்த பிறகுதான் தெரியுதே தவிர, வரத்துக்கு முன்னாடி நமக்கு யாருக்காவது தெரியுமா பாருங்க? யாருக்குமே தெரியாது. எல்லா எண்ணங்களுமே தாமாகத்தான் தோன்றுகிறது, தாமாகத்தான் மறைகிறது. எல்லா எண்ணங்களுமே தாமாகத்தான் தோன்றுகிறது, தாமாக தான் மறைகின்றது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இப்ப நம்மளா நினைக்கிறோமா, அதுவா வருதா? நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் தாமா வருதா, நாமளா நினைக்கிறோமோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கதான் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் மிக ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. நாம இதுவரையிலும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம், எண்ணம் அப்படின்னா ஒண்ணுதான் நினைக்கிறோம், ஒரே வகையான எண்ணம் தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். எண்ணம் அப்படின்னாவே ஒரே வகையான எண்ணம் தான் இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா வேதங்கள் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய மனதின் செயல்பாட்டை வைத்து மனதை 4 வகையாக பிரிக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கிங்க, மனதை 4 வகையா பிரிக்குது. டோட்டல் மைண்ட், அதாவது ஒரு முழு மனதை 4 வகையா பிரிக்குது. ஒன்று மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு 4ஆ பிரிக்குது. இது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, மனம் என்பது அலைபாயக்கூடியது, அவனுடைய இயல்பே அலைபாயக்கூடியதுதான், அதுவா இதுவா அப்படின்னு பல எண்ணங்களை காட்டக்கூடியது மனம். அதுல நம்ம எந்த எண்ணத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ அதுக்கு பேர் என்னன்னா புத்தி. நமக்கு ஒரு உதாரணத்துக்கு 2 நாள் லீவ் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். 2 நாள் லீவ் கிடைக்கும் போது இந்த 2 நாள் லீவ்ல எங்க போனான்னு உங்களுக்கு ஒரு யோசிக்கிறீங்க. உங்க மனசு 4-5 ஐடியா கொடுக்கும். வீடெல்லாம் சுத்தம் இல்லாம இருக்கு, வீடெல்லாம் கிளீன் பண்ணலாம், துணி துவைக்க வேண்டியது நிறைய இருக்கு, வீட்டுல இருந்து நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வீட்டை கிளீன் பண்ணி துணியெல்லாம் துவைச்சு வீட்டு வேலைகளை முடிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. இன்னொரு என்ன சொல்லுது, இந்த 2 நாள் லீவ் இந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப அரிது, நாம ஒரு டூர் மாதிரி போகலாம், நண்பர்கள் கூட சேர்ந்து டூர் மாதிரி 2 நாள் சுத்திட்டு வரலாம்னு தோணுது. இன்னொரு எண்ணம் வருது, இல்ல இல்ல நாம கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வரலாம், 2 நாள் நம்ம எத்தனை கோயில் போகணும்னு நினைச்சோமோ, எத்தனை வேண்டுதல் இருக்கோ அந்த கோயிலுக்கெல்லாம் போகலான்னு வருது. இப்படி பல எண்ணங்கள் வருது. இந்த எண்ணங்கள் இப்படி பல விஷயங்களை காட்டக்கூடியதுக்கு பேர் மனம் அப்படின்னு அர்த்தம். அதுல எதையோ ஒன்று தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா, இல்ல நம்ம வீட்டுல இருந்து வீட்டு வேலையே பார்க்கலாம் முடிவு எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். அப்படி தேர்ந்தெடுத்து முடிவெடுக்கிறீங்கல்ல, அப்ப முடிவெடுக்கிறது எது முடிவெடுக்குதுன்னா புத்தி முடிவெடுக்குது, நம்முடைய அறிவு முடிவெடுக்குது. நீங்க என்ன முடிவெடுத்தீங்களோ அந்த முடிவுக்கு தகுந்த எனர்ஜியை, அதாவது ஆற்றலை கொடுக்கக்கூடியது சித்தம். சித்தம்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்முடைய இயல்புகள். நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்களோ அந்த முடிவுக்கு தகுந்த எனர்ஜி கொடுக்கக்கூடியது நம்முடைய இயல்புகள், அது சித்தம்னு சொல்றாங்க. அந்த முடிவோட நீ அந்த எனர்ஜியோட அதை செயல்படும் போது செய்பவன்கிற ஒரு உணர்வு இருக்கு இல்லைங்களா, இந்த நான்கிற உணர்வு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அகங்காரம் அப்படின்னு பேரு. இப்படி 4ஆ பிரிக்கிறாங்க. நாம என்ன பண்றோம், 4ஆலாம் பிரிக்க வேணாம், வெறுமனே 2ஆ பிரிச்சு புரிஞ்சுக்கிட்டாவே போதும். நம்முடைய மனதை நம்ம எப்படி சரி பண்றதுன்னு பார்த்துக்கலாம். எப்படி 2ஆ பிரிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நம்முடைய மனசு பாத்தீங்கன்னா காலையில விழிச்சதுல இருந்து இரவு தூங்குற வரலும் இந்த 2 வகையா மட்டும்தான் செயல்படுது. அது 2 வகையா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த மைண்டையுமே புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆயிடும், ஒட்டுமொத்த இயற்கையுமே புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆயிடும். இந்த 2 விஷயத்த புரிஞ்சுக்கும் போது ஒட்டுமொத்த ஆன்மீகமுமே அதுக்குள்ள அடங்கி போயிடுது. அப்படி ஒரு 2 வகையான மைண்டை நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எண்ணம்னு பொதுவா சொல்லிடுறோம், அந்த 2 எண்ணத்தை 2 வகையா பிரிக்கிறோம். என்ன 2 வகை? தாமாக நம்முடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாம நம்மளை அறியாம தாமாக வரக்கூடிய எண்ணங்கள், இதை எண்ணங்கள்னு சொல்றோம். வந்த எண்ணத்தை நம்மளா வில்ஃபுல்லா டெவலப் பண்றோம்னு வச்சுக்கலாம், நம்ம அறிவை கொண்டு டெவலப் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேரு சிந்தித்தல். எண்ணம் என்றால் தாமாக வரக்கூடியது, சிந்தித்தல் என்றால் நாம சிந்திக்கக்கூடியது. இன்னும் அதை ஈஸியா சொல்லணும் அப்படின்னா,
தாமாக வெளிப்படக்கூடிய எண்ணங்களை வந்து ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லலாம். தாமா நிகழக்கூடியது, அது ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லலாம். வந்த எண்ணத்துக்கு மேல நம்ம அறிவை கொண்டு நாமளும் டெவலப் பண்ணி சவாரி பண்றோம் இல்லையா, நாமளா வில்ஃபுல்லா திங்க் பண்றோம் பாத்தீங்களா, இது வந்து டூயிங் அப்படின்னு சொல்லலாம். நம்மளா செய்யக்கூடிய செயலா சொல்லலாம். சோ ஒண்ணு தாமா நடக்கக்கூடிய, தாமா வரக்கூடிய எண்ணமா இருக்கும். இன்னொன்னு நாம சிந்திக்கக்கூடிய சிந்தித்தலா இருக்கும். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, தாமாக வரக்கூடிய எண்ணங்கள்ல ஒரு குறையுமே இல்லை, ஒரு பிரச்சனையுமே இல்லை. எப்படி அது தாமா வந்துச்சோ அது தாமாகவே மறைந்து விடும். அங்க அந்த எண்ணத்தை சரி பண்ண வேண்டிய வேலை நமக்கு எதுவும் இல்லை, சரி பண்ணவும் முடியாது. அது இயற்கையாக வெளிப்படுகிறது. வந்த எண்ணத்துக்கு மேல நீங்களா டெவலப் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் என்னங்க? திங்கிங். திங்கிங் வந்து நல்ல திங்கிங்கா இருக்கணும். நாமளாக சிந்திக்கக்கூடிய சிந்தனையை வந்து நல்ல சிந்தனையா வச்சுக்கோங்க, ஆக்கப்பூர்வமான சிந்தனையா வச்சுக்கோங்க. தாமாக வரக்கூடியது இது எவ்வளவு மோசமானதாக இருந்தால் கூட அதனால் ஒரு பாதிப்பும் கிடையாது. அது தாமாகவே மறைந்து விடும். அது சம்பந்தமா நமக்கு எந்த வேலையும் இல்லை என்பதை புரிஞ்சுட்டா போதும். நம்முடைய அறிவுக்கான வேலை அகத்தில் சரணாகதி அடைவதுதான். அதாவது மனம் அறிவுன்னு வச்சுக்கோங்க. மனம் என்பது தாமாக இயங்கக்கூடியது, அறிவு என்பது நாமளாக செயல்படக்கூடியது. இந்த மனம் என்பது பிரம்மாண்டமானது, அறிவு என்பது சிறிய பகுதி. இந்த பிரம்மாண்டத்தை சிறிய பகுதியால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு சரணாகதி நமக்கு ஏற்படணும். மனதை அறிவை கொண்டு ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற அந்த புரிதல் வந்துட்டா, மனம் என்பது இயற்கையின் இயக்கமாக ஒரு ஆறு போல இயங்குது. எத்தனையோ எண்ணங்கள் தோன்றி மறைந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான எண்ணங்கள் தோன்றி மறையுது. எதுலையுமே அங்க பிரச்சனையே கிடையாது. அது நல்லதும் இல்லை, கெட்டதும் இல்லை, எண்ணங்கள் அவ்வளவுதான். அதை பாசிட்டிவ்னு முத்திரை குத்துறது நாம தான், நெகட்டிவ்னு முத்திரை குத்துறது நாம தான். அப்படி முத்திரை குத்துறதுக்கு பேர் தான் அறிவுன்னு நம்ம சொல்றோம். அறிவை கொண்டு எண்ணத்தின் தரத்தை பிரிக்கும் போதுதான், நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம்னு வைக்கும்போது என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா, நல்ல எண்ணத்தை தக்க வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு வந்துடுது, கெட்ட எண்ணத்தை அப்புறப்படுத்த வேண்டிய பொறுப்பை கையில் எடுத்துக்கிறோம். நீங்க எதையாவது அப்புறப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அப்பதான் என்ன ஆயிடும், அந்த எண்ணத்தோட மாட்டிக்கிறோம். நமக்கு அங்க வேலையே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எந்த எண்ணம் வந்தாலும் சரி அது இயற்கையாக எப்படி தோன்றியதோ அப்படி இயற்கையாக மறைஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அங்க நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. இதுக்கு பேர் தான் அகச்சரணாகதி. அந்த அறிவுக்கு அப்ப என்னதான் வேலைன்னா, புறம் சார்ந்த வேலைகள் தான் இருக்கு. நமக்கு புறம் சார்ந்த எத்தனையோ கடமைகள் இருக்கு. அந்த கடமைகளை நாம சிந்தித்து திட்டமிட்டு சரியாக செயல்பட வேண்டும். நியாய தர்மத்திற்கு உட்பட்டு ஒரு சரியான செயலை செய்யணும். அதுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டுமே தவிர, மனதை நிர்வாகம் பண்ற தகுதி இந்த அறிவுக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு புரிதல் ஏற்பட்டா போதும். மனதுக்கு நம்ம சுதந்திரம் கொடுத்துறோம், மனதிலிருந்து நமக்கு சுதந்திரம் ஏற்பட்டுருது. அங்க நமக்கு எந்த வேலையுமே இல்லை. ஒரு ஆறு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஆறு எத்தனையோ ஊர்ல கடந்து கடைசியா கடல்ல போய் கலக்குது. அத்தனை ஊர்ல கடக்கும் போது எத்தனையோ சாக்கடையும் இந்த ஆறுல கலக்குது, ஒரு மோசமான தண்ணி எல்லாம் கலக்குது. எவ்வளவு அழுக்கு தண்ணி கலந்தாலுமே இந்த ஆறு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஓடுற ஓட்டத்துல தன்னைத்தானே தூய்மைப்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்கு. சில பாத்தீங்கன்னா ஆற்று கரையோரத்துல எத்தனையோ கோயில்கள் எல்லாம் இருக்கு. அந்த கோயில்களுக்கு ஒரு புனித நீரா எதை எடுப்பாங்கன்னு கேட்டா ஆத்து தண்ணி தான் எடுப்பாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆறு தன் ஓட்டத்தில் எத்தனை அழுக்குகள் இருந்தாலும் சரி, எத்தனை களங்கம் இருந்தாலும் சரி, சரி செய்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த ஆறு போல மனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய மனம் என்பது கணந்தோறும் புதிது புதிதாக எண்ணங்கள் தோன்றி மறைந்து கொண்டே இருக்கிறது. அதுல நம்ம இது நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் நீங்க பிரிக்கும் போது மட்டும்தான் தடைபட்டு அந்த எண்ணம் தங்கிடுது. அதுதான் பிரச்சனைக்குரியதா மாறிடுது. நீங்க அதை டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னா அது எல்லா எண்ணங்களும் தோன்றி மறையக்கூடிய எண்ணங்கள் தான். அந்த எண்ணத்தினால எந்த பாதிப்புமே கிடையாது. தேவையான எண்ணமா இருந்தா செயலுக்கு எடுத்துக்கங்க. தேவையில்லாத எண்ணம்னா அது நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, விட்டா போதும், அது போயிட்டு தான் இருக்கு. எண்ணத்தை சரி பண்ண வேண்டிய அவசியமே இங்க கிடையாது. ஏன்னா எண்ணம் என்பது இறைவனின் இயக்கம், இயற்கையின் இயக்கம். அங்க நமக்கு வேலையே கிடையாது. அறிவுக்கான வேலை வந்து வெளியில தான். இதை ஒன்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய எல்லா பிரச்சனையுமே ஈஸியா எதிர்கொள்ளலாம். ஒவ்வொரு பிரச்சனையுமே பாத்தீங்கன்னா இரண்டு வகையான ஆஸ்பெக்ட் இருக்கு. ஒன்னு சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட், இன்னொன்னு பிசிக்கல் ஆஸ்பெக்ட். இதுல பார்த்தா பிசிக்கல் ஆஸ்பெக்ட்ல நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்யணும். சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்டா வரக்கூடிய பிரச்சனைக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. அவன் எப்படி தோன்றியது அப்படியே மறைஞ்சிடும். அதை நீங்க சரி பண்ணணும்னு இறங்குனீங்கன்னா தான் அந்த பிரச்சனையே. ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல வந்து அந்த ஊர் பண்ணையார் சொல்றாரு, ஏப்பா அந்த குளத்துல குளிக்கலான் இருக்கிறேன், அது அழுக்கு இருக்குதா நல்லா இருக்குதான்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க.
வேலையாட்கள் ஒரு 10 பேர் போறாங்க, போய் பார்க்குறாங்க. அப்பதான் ஒரு மாடு இறங்கி கொலை போட்டதால கலங்கி போயிருது இந்த குளம். உடனே அந்த போய் சொல்றாங்க பண்ணையார்ட்ட, பண்ணையாரே இந்த ஒரு மாடு இப்பதான் இறங்கி மேலே ஏறி இருக்குது, குளமே கலங்கி போயிருக்குன்னு சொன்ன உடனே, அப்படியா, இம்மீடியட்டா அந்த குளத்தை சரி பண்ணுங்க, தெளிவு வைங்கன்னு உடனே அந்த 10 பேர் இறங்கினா என்ன ஆகும்? 10 பேர் இறங்கினா களம் வந்து தெளிஞ்சிருமா? அது கலங்கி போன குளம் தெளிஞ்சிருமா? இன்னும் கலங்குமா? அது மாதிரி நீங்க அறிவை கொண்டு உள்ள இறங்குனீங்கன்னா, மனசை சரி பண்றேன்னு இறங்குனீங்கன்னா, அது களங்கமுற்ற ஒரு மனமாகவே இருக்கும். மன தூய்மை என்பது நம்ம அகச்சரணாகதிக்கு பிறகே ஏற்படுகிறது. நமக்கு இங்க எந்த வேலையிலும் எப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டு அங்க டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறோமோ, அதை நிர்வாகம் பண்ணாம இருக்கிறோமோ, இதன் பிறகுதான் மன தூய்மை என்பது ஏற்படுகிறது. அங்க நமக்கு ஒரு வேலையும் இல்லைங்கிற கண்டுபிடிப்பு தான் மிக முக்கியமான கண்டுபிடிப்பு. இதைத்தான் மகரிஷி அவர்கள் வந்து இந்த புரிதல் ஏற்படணும்னு சொல்றாரு. வேற ஒண்ணும் சொல்லு. மகரிஷி என்ன சொல்றாரு? என்ன மனதை அடக்க நினைத்தால் அலையும். மனசை சரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது கண்ணா புனால் அலையும். உங்களால சரி பண்ண முடியாது. குழப்பங்கள் ஏற்படும், பிரச்சனைகள் அதிகமாகும். மனதை அறிய நினைத்தால் அப்படின்னு என்ன அர்த்தம்? மனதின் இயக்கத்தை புரிந்து கொண்டால் நமக்கு அங்கு வேலை இல்லை என்பது தெரிந்துவிடும். மனம் தாமாகவே அடங்கிவிடும். மனதின் இயக்கத்தை புரிந்து கொள்றதுதான் மிக முக்கியமான விஷயம். நீங்க நம்ம மனசோட இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அங்க வேலை இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, இதுக்கு மேல மனம் சார்ந்த எந்த வேலையுமே இல்லை. புறம் சார்ந்த வேலை தான் இருக்கு. இந்த ஒரு கண்டுபிடிப்பு தான் நம்முடைய மனதையும் தூய்மையாக்குகிறது, நம்முடைய வாழ்வையும் வளமாக்குகிறது. இந்த புரிதல் ஏற்பட்டவங்களால எதுலையுமே தங்கிட மாட்டாங்க. யார் நம்ம மனசை வந்து தாக்கி நம்மளை ஒரு கலங்கடிக்கணும்னு நினைச்சா கூட முடியவே முடியாது. தஞ்சாவூர் பொம்மை பார்த்துருக்கீங்களா? தஞ்சாவூர் பொம்மை எப்படி சரிச்சு போட்டாலும் என்ன ஆகும்? அது ஆடி நேரம் நின்னுக்கும். நம்மை எவராவது ஒரு மனதால் நோகடிக்க செய்தால் கூட மனம் நமக்கு சமன்பட்டு விடும். நாம் அதோட என்ன இப்படி அவமானப்படுத்திட்டாங்களே உள்ள போராடுறவர்களும் போராட்டம் அதிகமாக தான் இருக்கும். நமக்கு எத்தனையோ பல பேரை ஒரு அவமானப்படுத்தும் போதோ, பல நம்மளை திட்டும் போதோ, இல்லை நம்மளை குறை சொல்லும் போதோ மனம் பாதிப்படைகிறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மன பாதிப்பு எப்படி வரும்? கவலை, வருத்தம், வேதனையும் வருதுன்னு வச்சுக்கோங்க. இது இயற்கை தான் எடுத்துக்கங்க. அதை சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எப்ப நீங்க இயற்கை தான் எடுத்துட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாம விட்டாவே போதும். எப்படி கலங்கிய குளம் தாமாக தெளிவடைகிறதோ அப்படி மனசு என்ன ஆயிடும்? தானாவே எல்லாமே காணாம போயிடும். நமக்கு அங்க வேலை இல்லை என்று கண்டுபிடிப்பதுதான் மிக முக்கியமான விஷயம். இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தவர், இந்த வார்த்தையை கூறியவர் மகரிஷி அவர்கள். இதை அறிவுபூர்வமாக கண்டுபிடித்து உலகத்திற்கு கொண்டு சென்று கொண்டிருப்பவர் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள். இந்த ஒரு கண்டுபிடிப்பு போதும். நம்ம ஃப்ரீ ஆயிட்டோம்னா நம்மளை சார்ந்த உலகமும் ஃப்ரீ ஆயிடும். எந்த போராட்டமே இருக்காது. அகப்போராட்டம் தான் மிகப்பெரிய போராட்டம். அதுதான் நம்முடைய வாழ்வை குலைக்க செய்து, அகப்போராட்டம் இல்லை என்றால் நம்முடைய செயல் நேர்த்தியானதாகவும் ஒரு நன்மை பயக்கக்கூடியதாகவும் அமைந்துவிடும். வாழ்க்கையில் வெற்றி கிடைத்துவிடும். உலக அமைதி என்பது மிக விரைவில் ஏற்பட்டுவிடும். நாம் ஞானம் பெறுவது என்பது வினாடி நேரம் போதுமானது. இந்த ஒரு புரிதல் ஏற்பட்டா போதும். அகத்தளவுல நம்ம தோல்வி அடைஞ்சிடணுங்க. அங்க வெற்றியே தேவையில்லை. நம்முடைய வெற்றியெல்லாம் வெளியே தான். உள்ளுக்குள்ள சக்சஸ் பண்றதுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது. மனதை நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதோ, எப்பொழுதும் ஆனந்தமாக வைத்துக் கொள்வதோ தேவையற்றது. மனம் என்பது நிழல் மாறியது. அது அப்படிதான் வரும். புறத்தை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடி தான் மனம். புறச்சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல நமக்கு எண்ணங்கள் தோன்றும், உணர்வுகள் தோன்றும். அது இயற்கையானது. புறச்சூழ்நிலை மாறும்போது இங்கேயும் மாறிடும். இங்க நம்ம மாத்துறேன், இதை சரி பண்றேன்னு இறங்குறது தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம். இந்த ஒரு புரிதல் இருந்தால் போதும், நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் எளிதாக நாம் எதிர்கொண்டு விட முடியும். பிரச்சனைகள் எல்லாம் சவாலாக மாறிவிடும். உள்ள நீங்க போராடினீங்கன்னா உங்களுக்கு வர வாய்ப்பை கூட பிரச்சனையா பார்ப்பீங்க. உள்ள நீங்க போராடல, இயற்கையா விட்டுட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையுமே நம்முடைய சவாலை பார்க்கலாம், வாய்ப்பை பார்க்கலாம், வெற்றிக்கான வாய்ப்பை பார்க்கலாம். அந்த வகையில் மனதளவில் நீங்கள் அனைவரும் விடுதலையோடு வாழ்ந்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த அரிய வாய்ப்பு வழங்கிய இறை சாதனை மார்க்கத்திற்கு என் உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, நன்றி, சிறப்புங்க ஐயா. இந்த உலக அமைதி வரணும்னா மகரிஷியுடைய கான்செப்டை நீங்க அப்படியே ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க ஐயா. உலக அமைதி வரணும், ஒரு தனி மனிதன் அமைதியாகணும். அப்போ தனி மனிதன்னா முக்கியமா மனம் சார்ந்த பிரச்சனை, அந்த மனதில் எழக்கூடிய எண்ணங்கள் தான். எண்ணங்கள் சரியானால் எல்லாம் சரியாகும் அப்படின்னு பல குறள்கள் மூலமா அழகா சொன்னீங்க.
நம்முடைய மனதுல எதிர்மறை எண்ணங்கள் இருந்தா அது நம்ம உடம்புக்குள்ள எதிர்மறையான ரசாயனங்களை உருவாக்கும். உடல்ல பல நோய்கள் உருவாகுன்றத ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்கய்யா. எண்ணத்தினுடைய தொகுப்பு தான் மனம். மனதை அடக்க நினைத்தால் அலையும், மனதை அறிய நினைத்தால் அடங்கும். அதனால மனதினுடைய இயக்கத்தை நம்ம புரிஞ்சுட்டு அது தானாவே சரியாயிடும் அப்படி நம்ம அப்படியே விட்டுடணும். அந்த புரிதல் நமக்கு வேணும் அப்படின்றது ரொம்ப அழகா நிறைய கதைகள் சொன்னீங்கய்யா. மனப்பிரச்சனைக்கு அந்த அழகான நாகப்பாம்பு கதை, அப்புறம் இந்த ஆறு எப்படி பல இடத்துங்கள்ல அப்படியே போயிட்டு உடையா தன்னை தூய்மை செய்து கொண்டு போய் கடல்ல கலகுதோ அது போல நம்ம மனதில் எழக்கூடிய எண்ணங்கள் தானாகவே சரியாயிடும். நம்ம போட்டு அந்த குளத்துல போய் போட்டு குழப்புற மாதிரி நம்ம மாடு உள்ள நுழைஞ்சா தானா அந்த குளம் கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுங்க, தெளிஞ்சிடும் இல்லையா? ஆனா அதை போய் சரி பண்றன்ற பேர்ல உள்ள போகும்போது தான் என்ன ஆகுதுங்க, நிறைய பிரச்சனைகள் நமக்கு வருது. அதனால மனம் தானாக இயங்கக்கூடியது, அதை அப்படியே விடுங்க, அது தானா சரியாயிடும். ஆனா நம்ம அறிவை கொண்டு நல்லது கெட்டதுன்னு தூக்கி தூக்கி வெளியிடலாம் உள்ள கொண்டு போய் போடும்போது தான் பல பிரச்சனைகள் நமக்குள்ள ஏற்படுதுன்னு மனம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப அழகா நிறைய கதைகள் மூலமா எடுத்து சொன்னீங்கய்யா. மிக மிக சிறப்பு. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். அதாவது புறத்துல இருக்கிற அந்த பிரச்சனைகள் வெளிப்படுத்தக்கூடிய கண்ணாடி தான் அந்த மனசு. அப்போ அந்த அகத்தை சரணாகதி நம்ம அடைஞ்சிட்டோம்னா தானாகவே எல்லாமே சரியாகும்ன்றத மிக தெளிவாக அழகாக குரல் மூலமாக கதைகளின் மூலமாக ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. மிக சிறப்பு. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். மிக சிறப்பான கருத்துக்களை மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைத்த பகவத் மிஷன் அமைப்பினுடைய பொருளாளர் ஜீவமணி ஐயா அவர்களும் மற்றும் அவருடைய அந்த அமைப்பிலே இருக்கக்கூடிய அமைப்பிலே இருந்து மிக சிறப்பாக தொண்டாற்றி வரக்கூடிய அன்பர்களும் அவதம் அன்பு குடும்பத்தினர் அனைவரும், மேலும் இந்த இணைப்பிலே இணைந்து இதுகாரும் செவிமடுத்து செவிமடுத்தக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. நன்றி.